ஹாய் ஹலோ குட் மார்னிங் நட்புகளே. நாம் இன்றைக்கி வாழைப்பூ வச்சு தாங்க ஒரு கோலா உருண்டை செய்ய போகிறோம். மட்டன் கோலா உருண்டைலாம் ஒன்றுமே இல்லைங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இந்த வாழைப்பூ வச்சு தான் இன்றைக்கி இந்த கோலா உருண்டை பண்ண போகிறோம். இது ஃபஸ்ட்டு வாழைப்பூ இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டுங்க. அதுக்குள்ளே இருக்கிற பெட்டல்ஸில் இந்த மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி ஒன்றும் நரம்பு மாதிரி ஒன்று இருக்குங்க. அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க. இதை தான் நம்ம போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துக்கணுங்க. அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்ச கடலைப்பருப்பை எடுத்து மிக்சியில் போட்டு தண்ணி இல்லாமல் கொஞ்சம் அடிச்சுக்கலாங்க. ரொம்ப குறப்பாக எடுத்துக்கலாங்க. அடித்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுக்கிறேங்க, கொஞ்சம் தேங்காய் சில் வச்சுக்கிறேன், 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, கல்லுப்பு கொஞ்சம், சோம்பு கொஞ்சம், பூண்டு கொஞ்சங்க. நம்ம இதையுமே பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இந்த வாழைப்பூவை க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம்னா இது கூட சேர்த்து போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ஊற வச்ச கடலைப்பருப்பு, இது வாழைப்பூங்க, இது நம்ம தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகா, சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டதுங்க. இதெல்லாம் அப்படி தனித்தனியாக துருவி எடுத்துக்கணுங்க, தண்ணி இல்லாமல். இதாங்க, தண்ணியே விடக்கூடாதுங்க, அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கோ இல்லை தட்டுறதுக்கோ வருங்க. இது ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுங்க. உப்பு காரம் வேணால் பார்த்துக்கலாங்க, வேணால் கொஞ்சம் அடிஷ்னலாக போட்டுக்கலாம். கொஞ்சம் சில்லி ஃப்ளாக்ஸோ இல்லை கொஞ்சம் பச்சை மிளகாவோ போட்டுக்கலாம். உப்பு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இதை நம்ம குட்டி குட்டியாக உருட்டி வச்சு எண்ணெயில் பொரிச்சு எடுக்க வேண்டியதாங்க. பாருங்கள், நான் ஒரு சின்ன கடாயில் கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக போட்டிருக்கேங்க. பாருங்கள் நட்புகளை, இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு போட்டு பொரிச்சு எடுத்துக்கணுங்க. இந்த அளவுக்கு பொரிக்கலைன்னா உள்ளே வேகாமல் இருக்குங்க. இன்னொரு டிப்ஸுங்க, இந்த வாழைப்பூ க்ளீன் பண்ணும்போது கை கருப்பாகும், அதனால் க்ளவுஸ் போட்டு பண்ணுங்க. நட்புகளே, சூப்பரான ஹெல்த்தியான வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இது ஆக்சுவலாக நம்மளுக்கு பிளட் ப்ரெஷருக்கு, ஹார்ட் பிரச்சனைக்கு, அப்புறம் வெயிட் லாஸுக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இது ரொம்ப யூஸ் ஆகுதுங்க. இதில் உள்ள துவர்ப்பு சுவையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. இதோட டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டிருக்கேங்க, என்னென்ன சத்துக்கள்னு பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை, டேக் கேர், லவ் யூ ஆல்.